ஏங்க இப்படி பண்ணா எப்படிங்க? நீங்க பண்றது சரியில்லைங்க. நாங்க எப்படிங்க அப்புறம் வியாபாரம் பண்றது? நீங்க எப்படியாவது காய் ஏத்தி லோட் அனுப்பிச்சு விடுங்க. நம்ம இங்க வேலை செய்யணுமா என்ன? டேய், எனக்கு இந்த மார்க்கெட்டை விட்டா வேற எதுவும் தெரியாதுடா. இந்த மார்க்கெட்டு சின்ன வயசுல இருந்து பழக்கப்பட்ட இடம். இங்கே ஏதாவது வேலை இருக்குன்னு கேட்போம்டா. சொன்னா பாக்குறவங்க கேட்கறாங்க. எதாவது சொல்ல போறாங்க பாஸ். யாரு பார்த்தா நமக்கு என்னடா? பார்த்தா பார்க்கட்டும். அதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்குல்ல? வா போலாம். ஐயோ, இன்னைக்கு லோடு எத்தனை மணிக்கு வரும்? ஓ அப்படியா? சரி சரி, பார்த்து சீக்கிரம் அனுப்பி விடுப்பா. ஆமா ஆமா, சரி 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 சரி, நான் அக்கௌண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இரு. சரி, லோட முதல்ல அனுப்பி விடுங்க. லோடு வந்த உடனே உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன். சரி. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வாப்பா அழகு, நல்லா இருக்கியாப்பா? இருக்குண்ணே. கேள்விப்பட்டேன். உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி சம்பத்துக்கும் சக்திக்கும் கை மாறிடுச்சாமே. ஆமாண்ணே, மாமாவும் சித்தப்பாவும் என்னை ஏமாத்தி சொத்து கம்பெனி எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. சே, என்னப்பா இது? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்காக இப்படியா சோதிக்கணும்? ஆண்டவனுக்கும் சில நேரத்துல மனசாட்சி இல்லாம போயிடுதுப்பா. சரி, அதை விடு தம்பி. அடுத்தது நீ என்ன பண்ண போற? தனியா ஃபைனான்ஸ் விட போறியா? அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. அதுக்கெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில வாய்ப்பெல்லாம் இல்லைண்ணே. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க இப்ப வாரி சுருட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணே. அடடா, இதுக்கப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு தரேனே பிழைக்கணும். அதான் நம்ம மார்க்கெட்லயே உங்ககிட்ட கூட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கணும் தானே வந்தேன். என்னப்பா சொல்ற? நீ என்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கியா? கால கொடுமையா இருக்கேடா கதிரேசா. ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறுன்னு இதத்தான் சொல்லியிருக்காங்க. உன் அப்பா எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. இப்ப அவரு புள்ள நீ என்கிட்ட வந்து உதவி கேக்குற, அதுவும் வேலை கேக்குற. நான் உனக்கு வேலை கொடுக்கறேன்பா. அண்ணே, நெசமாவானே? அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீ வேலை கொடுப்பேன்னு சொன்னேன்லண்ணே, அதுக்கே உனக்கு நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. இந்த மார்க்கெட்லயே எங்க அப்பா மாதிரி நானும் வேலை பார்த்து சம்பாரிச்சு பெரிய ஆளாகிறேன். என்னடா திக்குச்சி? ஆமா, அவனுங்க கண்ணு முன்னாடியே நான் பெரிய ஆளாகணும். நன்றி எல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனாக்காத. நான் உனக்கு வேலை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே, எனக்கு எவ்வளவுண்ணே சம்பளம் தருவேன்? உனக்கு 15,000 தரேன். அண்ணே, கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. இந்த சம்பளம்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. சரிப்பா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? பாஸ் வாயா. டேய், நம்ம இருக்கிற வீட்டை மாத்தணும். அம்மா கொசு கடிக்குது. அண்ணே ஒரு நிமிஷம். அம்மா கொசு கடிக்குன்றாங்களே, அதனால அவங்களை ஏசி ரூம்ல மாத்துறோம். அப்புறம் கார் வாங்குறோம், வண்டி வாங்கணும். அப்புறம் வந்து அது வந்து ஆமா ஃப்ரிட்ஜ். அண்ணே ஒரு நிமிஷம் இருண்ணே, எவ்வளவுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு கேட்கவா? கேளு கேளு. அண்ணே தப்பா எடுத்துக்காதண்ணே. இப்ப எங்களுக்கு நிறைய செலவு இருக்கு, தேவைகள் இருக்கு. நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தையே காப்பாத்தணும். அதனால எனக்கு ஒரு 75,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னடா திக்குச்சி, போதும்ல? இல்ல பாஸ், இந்த கை கொடு, கை கொடு. கையா ₹1. அண்ணே அப்ப ஒண்ணு செய்ய, எங்களுக்கு ஒரு 1,00,000 கொடுத்துருண்ணே. என்னது 1,00,000? ஏன்பா உனக்கு இந்த சம்பளத்தை தூக்கி கொடுத்துட்டு என்ன தலையில துண்டை போட்டு உக்கார சொல்றியா? என்ன அழகு நீ? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 1,00,000 வேண்டாம், 75,000 வேண்டாம், 70,000 கொடுத்துருண்ணே. என்னடா? ஏன்பா நீ படிக்காத முட்டா பையனை 10 நிமிஷத்துல நிரூபிச்சிட்டியாப்பா? லோடு இருக்கிறதுக்கு 70,000 சம்பளமா? என்னப்பா நீ நாட்டு நடப்பு தெரியாத அப்பாவியா இருக்கியா நீ? ஒரு வாழமண்டி கடையில 75,000 80,000 சம்பளம் எப்படி முடியும்? இத பாருப்பா, இங்க 5,000 தான் தர முடியும். அதுவும் உங்க அப்பாவுக்காக தான் தரேன். இஷ்டம்னா வேலையில சேரு, இல்லன்னா நீ கிளம்புப்பா அழகு. அண்ணே, நாங்க 70 75 1,00,000 சொன்னோட பயந்துட்டியானே? அண்ணே உனக்கு தான் தெரியாதா என்ன, நான் தான் படிக்காத முட்டா பையன்னு. சும்மா நீ வேலை கொடுத்த சந்தோஷத்துல நானும் தீக்குச்சி வேலைன்ற. என்னடா என்ன சொல்ற அழகு?
ஆமாண்ணே, நீ பசங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தையே கொடுண்ணே. 15,000க்கு நானும் இவனுமே வேலை பார்ப்போம்ண்ணே. சரி அழகு, வாழைத்தார் லோடு வரும், வெயிட் பண்ணு, லோடு இறக்கிடலாம். சரிண்ணே சரி. சரிண்ணே. திக்குச்சி அழகு. சொன்ன மாதிரி அண்ணா. இந்த போன் பேச. சரி பேசுண்ணே. டேய் சுந்தர அண்ணே ரொம்ப நல்லவர்ரா. நம்ம எப்படியாவது வாழைத்தாரெல்லாம் கொஞ்சம் தூக்கி கை நிறைய சம்பாதிச்சணும்டா. ஆமாண்டா, வா. ஓகே, நான் சென்ட் பண்ணிடுறேன். Excuse me, sir. ஓகே சார். May I come in? எஸ் ப்ளீஸ். ஓகே சார், ஓகே சார், ஐ வில் சென்ட். ஓகே சார், ஷியோர் சார். Sir, good morning. குட் மார்னிங், டேக் யூர் சீட். Thank you. ஓகே ஓகே சார், ஷியோர் சார், ஐ வில் கால் யூ பேக். சொல்லுங்க. Sir. வாவ், கோல்டு மெடலிஸ்டா? ஆமா சார். வெரி குட். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட கலக்கிருக்கீங்களே, சூப்பர். இந்தாங்க. சார், எனக்கு வேலை கிடைச்சிரும்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்க குவாலிஃபிகேஷனுக்கு என்னோட மேனேஜர் சீட்லயே உட்கார வைக்கலாம். ஆனா வேகன்சி எதுவும் இல்ல, சூப்பர்வைசருக்கு மட்டும்தான் இருக்கு. அது உங்களுக்கு ஓகேனா நீங்களே சொல்லுங்க. சார் எனக்கு ஓகே தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்னைக்கு ஜாயின் பண்றீங்க? சார் அது நான் ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சம்பத் சார், சொல்லுங்க. வாட் அ சர்ப்ரைஸ். நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்க சார். அப்படியா? ஓகே ஓகே, அப்படிங்களா? ஓகே சார், கண்டிப்பா சார். சார் இல்ல சார், இல்ல சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி மேடம் தானே? இப்போ இல்லை சார். இப்போ இல்லைன்னு தெரியும் மேடம். லஞ்சம் வாங்கின கேஸ்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க, அப்படிதானே? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வேலை இல்ல மேடம். அது என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர்வைசர் வேலை காலியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இல்ல மேடம். ஓகே சார், தேங்க்யூ. சார், ஃபோன் பண்ண உங்க நண்பரை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த மறக்காம சொல்லிடுங்க.